எம்சிஏ ஆட்சியில் இருந்த காலத்தில் செய்த தவறுகளை தவிர்க்க அரசாங்கத்தில் இருக்கும் டிஏபி உறுப்பினர்கள் தங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமநிலை பணிகளை சுறுசுறுப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு பணிந்து நடப்பது போன்ற கண்ணோட்டத்தில் இருந்து தப்பிக்க கட்சி வலுவான கண்காணிப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது டிஏபி எம்சிஏ போல விமர்சனங்களுக்கு உள்ளாகாமல் இருக்க உதவும் என்று அவர் எஃப்எம்டிக்கு தெரிவித்துள்ளார். டிஏபி கடந்த காலங்களில் எம்சிஏவை அம்னோவின் லேப்டாப் என்று முத்திரை குத்தியது. இன அடிப்படையிலான நிகழ்ச்சி நிரல்களை விட கல்வி, சுகாதாரம் மற்றும் நகர்ப்புற மேம்பாடு போன்ற தேசிய அக்கறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் கட்சியின் பல்லின நற்பெயரை வலுப்படுத்துமாறு டிஏபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சிவமுருகன் வலியுறுத்தினார். இது டிஏபி ஒரு சீனர் கட்சி என்ற ஒற்றை இன அடிப்படையிலான கட்சியாக கருதப்படுவதிலிருந்து தவிர்ப்பதற்கு அனுமதிக்கும் என்று அவர் கூறினார். டிஏபி எம்சிஏ 2.0 மாறிவிட்டதாக எம்சிஏ முன்னாள் உதவி தலைவர் டி லியான்கர் கூறியது குறித்து சிவமுருகன் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். கட்சி செயல்பட அல்லது முன்னேற எம்சிஏவின் ஆதரவு தேவையில்லை என்று டிஏபி பொதுச் செயலாளர் அந்தோனிலோ வலியுறுத்தியதற்கு பதிலளிக்கும் விதமாக டி லியான்கரின் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.